பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் ஃபேர் வேல்யூ கேப். இந்த 2 கான்செப்ட்டை வச்சு நம்மளோட ட்ரேடிங் கேரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். இந்த சிம்பிள் கான்செப்ட்டை வச்சு தான் நான் என்னோட 2 ப்ராஃபிட் சேலஞ்ச் அக்கௌண்ட்டோட ஃபேஸ் 2 கிளியர் பண்ணி ஃபண்டட் அக்கௌண்ட்டும் வாங்கியிருக்கேன். நான் இன்னைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்னோட ஃபண்டிங் பிப்ஸ் டேஷ்போர்டில் இருக்கேன். அண்ட் இங்கே பார்க்கலாம் அக்கௌண்ட் வந்து பாஸ்ட்னு காமிக்குது. அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அண்ட் இங்கே கடைசியாக வந்தோம்னா மொத்தமாக 6 ட்ரேட் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ யூரோஎஸ்டி, கோல்ட், ஜேபிஒய் அண்ட் ஜிபியூஎஸ்டி இதெல்லாமே சேர்த்து மொத்தம் 6 ட்ரேட் எடுத்திருக்கேன். அதில் நீங்கள் பார்க்கலாம் 1, 2, 3 மொத்தம் 3 ட்ரேட் வந்து லாஸ் அண்ட் 1, 2, 3 3 ட்ரேட் வந்து பாஸ். 50% வின் ரேட் தான். பட் நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டபிள். இந்த 6 ட்ரேடுமே நான் சொன்ன பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் ஃபேர் வேல்யூ கேப் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். இதில் லாஸ்ட்டாக எடுத்த 3 ட்ரேட் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லா ட்ரேடும் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டைம் ஆயிரும். ஃபஸ்ட்டு நான் கோல்டு ட்ரேடை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து கோல்டு சார்ட்டில் நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்கோம். நான் சொன்ன மாதிரி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் ஃபேர் வேல்யூ கேப் இது 2 தான் நமக்கு முக்கியமான தேவை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடச்சிருக்கு, ரைட்? ஸோ இங்கே வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஓகே. அண்ட் இங்கே வந்து ஒரு 1 ஹவரில் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் ஃபேர் வேல்யூ கேப். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்விங்லேருந்து இந்த ஸ்விங் இதுதான் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் காரணமான ஒரு ஸ்விங். ஸோ ப்ரைஸ் ஃபுல்லாக இங்கே மேலே போன பிறகு நமக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிச்சு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகிருக்கு. ஸோ நாம் இப்போ ஒரு பை சைடு என்ட்ரிக்காக பிளான் பண்ண போகிறோம். எப்போனா 50% ஜோனுக்கு கீழே மார்க்கெட் வந்து வரும்போது ப்ரைஸ் இந்த 50% ஜோனுக்கு கீழே வந்து இந்த 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ன பண்ணுதுன்னு நம்ம வாட்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்தா நம்ம அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்க போகிறோம். சிம்பிள். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் 1 ஹவரில் வந்துருச்சு அண்ட் மார்க்கெட் வந்து இப்போ புல்லிஷ்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பை சைடு என்ட்ரிக்காக பிளான் பண்ணுறதுனால மார்க்கெட் வந்து இந்த ஸ்விங் லோலேருந்து இந்த ஸ்விங் ஹை வரைக்கும் இருக்குல்ல, இதில் 50% கீழே, அதாவது டிஸ்கவுண்ட் ஜோன், ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஜோன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ஜோனுக்கு வரும்போது நாம் பை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ண போகிறோம். முக்கியமாக இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அதாவது இந்த 50% ஜோனுக்கு கீழே இந்த ஒரு 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் ப்ரைஸ் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். எடுத்தவுடனே இந்த 50% கீழே இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை பார்த்தவுடனே நம்ம போய் என்ட்ரி எடுக்க போகிறது கிடையாது. அந்த இடத்துல ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம 1 ஹவரில் மார்க் பண்ணிட்டோமா, இப்போ 5 மினிட்ஸில் நம்ம போகலாம். 5 மினிட்ஸில் ஸோ இப்போ 5 மினிட்ஸில் பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து லோயர் ஹை லோயர் லோ ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் வந்து பெயரிஷாக இருக்குது, ஓகே. பட் இந்த இடத்துல இந்த 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப்பில் ரியாக்ட் எப்படி ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து மார்க்கெட் செக்டர் ஷிஃப்ட் வருது. இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து மார்க்கெட் செக்டர் ஷிஃப்ட் நடக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் செக்டர் ஷிஃப்ட். சேம் இந்த இடத்துல நம்ம ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை ஃபெபனாக்கி பார்த்து 50% ஜோனுக்கு கீழே வரதுக்கு எப்படி நம்ம வெயிட் பண்ணமோ அதே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த லோ டு ஹை வைக்கிறோம், 50% கீழே மார்க்கெட் வரதுக்காக வெயிட் பண்ணுறோம். அண்ட் இங்கே எப்படி ஃபேர் வேல்யூ கேப் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே ஏதாவது ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்னு பார்த்தா இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஸ்ட்ரைட்டாக என்ட்ரி தான். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் என்னோடய என்ட்ரி அண்ட் கீழே இந்த லோவுக்கு கீழே என்னோடய ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து இந்த லிக்விடிட்டி. ஸோ நான் பொதுவாக 1:3 தான் நான் வந்து எப்பயுமே பிளான் பண்ணுவேன். பட் இந்த ட்ரேடில் வந்து எனக்கு இது கொஞ்சம் ஹை கான்ஃபிடன்ஸ் இருந்ததுனால 1:2.3 சம்திங் இருந்தது, நான் இதையே வந்து எடுத்துட்டேன். ஸோ இதுதான் கோல்ட் ட்ரேட். இப்போ நான் நெக்ஸ்ட் ட்ரேட் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் யூரோஎஸ்டி சார்ட்டில் இருக்கேன், சேம் 1 ஹவர் டைம் ஃப்ரேம். இப்போ இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருக்குது, ஓகே. நைஸ். நம்ம முன்னே என்ன பண்ணமோ சேம் அதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். 1 ஹவரில் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கு. இதில் டிஸ்கவுண்ட் ஜோனுக்கு ப்ரைஸ் வரதுக்காக நம்ம வெயிட் பண்ண போகிறோம். ஸோ 50% கீழே இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கான்னா இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், முன்ன பண்ண அதே கான்செப்டை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே ஆட் பண்ணல. 1 ஹவரில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்
ப்ரைஸ் நான் வந்து 50% கீழே வரதுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு நாம் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் 5 மினிட்க்கு போகிறேன். ஃபைவ் மினிட்ல அங்கே பார்த்த மாதிரியே மார்க்கெட் வந்து லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹைன்னு வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஓகே, அண்ட் அகெயின் சேம் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபிபனாக்கி எடுத்து இங்கேருந்து இங்கே ஸ்விங் வைக்க போகிறோம். 50% கீழே ஃபேர் வேல்யூ கேப்னு பார்த்தா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. நீங்கள் எதில் வேணால் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நான் எடுத்தது வந்து இங்கே 1 ஹவரில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ப்ரைஸ் ரிட்ரேஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறோம். ஃபேர் வேல்யூ கேப்பில் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்குறோம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கு. அகைன் சேம் ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஜோன் வரதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கிறேன். ப்ரைஸ் வந்து கீழே, டார்கெட் வந்து இங்கே. ஸோ 1:3.29. இது யூரோஎஸ்டி ட்ரேட். இப்போ நான் யூஎஸ்டி ஜேபிஒயில் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்கேன். இது நான் எடுத்த இன்னொரு ட்ரேட். இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஸோ மார்க்கெட் வந்து கீழே வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செல் என்ட்ரிக்காக வெயிட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அங்கே பார்த்து அதே மாதிரி தான் இந்த ஜோன் ஹைலேருந்து ஸ்விங் ஹைலேருந்து லோ வரைக்கும் பார்க்குறோம். 50%க்கு மேலே, அதாவது ப்ரீமியம் ஜோனில் ஏதாவது ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்னு பார்த்தா இந்த ஏரியா ஃபுல்லாகவே நமக்கு ஃபேர் வேல்யூ கேப் தான். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் 5 மினிட்ல போய். ஸோ மார்க்கெட் வந்து அந்த யூரோஎஸ்டியில் பார்த்த மாதிரியே தான் நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், அங்கே எப்படி வந்து லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருந்துச்சோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஹையர் ஐ, ஹையர் லோ, ஹையர் ஐ, ஹையர் லோ, ஹையர் ஐ, ஹையர் லோ ஃபார்ம் பண்ணி மேலே போயிட்டே இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த ஹைலேருந்து இந்த லோ பார்க்க போகிறோம். 50%க்கு மேலே ஃபேர் வேல்யூ கேப் நம்ம தேட போகிறோம். 50%க்கு மேலே ஃபேர் வேல்யூ கேப் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ நம்ம என்ட்ரி வந்து இங்கே, ஸ்டாப் லாஸ் இங்கே, அண்ட் டார்கெட் வந்து இங்கே. எப்பயுமே நான் இதை பார்த்துட்டு லிமிட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுவேன். ஸோ லிமிட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட வந்திருக்கு, பட் ப்ரைஸ் வந்து ட்ரிகர் ஆகலை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ட்ரிகர் ஆகி ஸ்ட்ரைட்டாக ஸ்டாப் லாஸ் எடுத்துருச்சு. ஓகே, இதில் நம்ம எதுவுமே மாற்றலை. சேம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுக்காக 5 மினிட்ல வெயிட் பண்ணுறோம், நடந்திருக்கு. மார்க்கெட் 50%க்கு மேலே வரதுக்காக வெயிட் பண்ணுறோம், அதுவும் நடந்திருக்கு. பட் என்னென்னா நம்மளோட ஃபேர் வேல்யூ கேப் ரீச் பண்ணல. ஜஸ்ட் ஒரு 1 பிப் 2 பிப்பில் நமக்கு என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு. இதில் நான் என்ட்ரியே எடுத்திருந்தாலுமே நான் டார்கெட் இங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே நடுவில் வந்து இந்த இடத்துலையோ இல்லை எங்கேயோ வந்து நான் கண்டிப்பாக எக்ஸிட் ஆக போகிறதில்ல. ஸோ என்னோடய லிக்விடிட்டி இது தான் போது இங்கே என்ட்ரி ஆகிருந்தாலுமே எனக்கு ஸ்டாப் லாஸ் தான் நடந்திருக்கும். பட் என்ட்ரி நான் இங்கே ஆகாமல் அடுத்த நாள் வாங்கியிருக்கேன், எனக்கு ஸ்டாப் லாஸ் நடந்துருச்சு. இதுதான் நான் எடுத்த லாஸ்ட் 3 ட்ரேட்ஸ். நான் எடுத்த 6 ட்ரேட்ஸுமே இதே கான்செப்ட் தான். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் சார்ட்டில். அண்ட் அதில் வந்து 3 ப்ராஃபிட் அண்ட் 3 ஸ்டாப் லாஸ். நமக்கு தேவை 5% தான்றதுனால 5% எனக்கு ஹிட் ஆகிடுச்சு. ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்ட்ராட்டஜி நான் பேசணும்ல யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிலேருந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஆர்டர் பிளாக், மார்க்கெட் செக்டர் ஷிஃப்ட், லிக்விடிட்டி, ஃபேர் வேல்யூ கேப்னு எல்லா கான்செப்ட்டும் யூஸ் பண்ணியிருப்போம். 4 ஹவர் இல்லை 1 ஹவரில் தான் நான் ட்ரேட் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் மந்த்லிக்கே ஜஸ்ட் ஒரு 2 டைமோ இல்லை 3 டைமோ தான் அந்த ட்ரேட் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ரேரான ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து ஜஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப் ப்ளஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இந்த 2 கான்செப்ட் தான். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிறது தான் நம்ம ட்ரேடிங் கெரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணோம்னா ரொம்ப நாள் அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஃபேஸ் ஒன்றா நான் எப்படி கிளியர் பண்ணேன், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இந்த 2 ஃபேஸ்லையும் நான் 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த 2 ஸ்ட்ராட்டஜிலையும் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் அதை கிளியர் பண்ணுறேன். இப்போது ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 ரெண்டுமே கிளியர் பண்ணியாச்சு. ஃபண்டட் அக்கௌண்ட்டில் நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன், பே அவுட் எடுக்கிறனா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம கம்மிங் வீடியோவில் பார்ப்போம்.